ஐடியில் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டத்தை எடுத்து ட்ரையல் பண்ணி பார்ப்போம். POC அப்படின்னு ஒன்று பண்ணுவோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு பண்ணுவோம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே அதில் எல்லாம் ஓகேவா இருக்குது, பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு காசெல்லாம் வந்துச்சு, எல்லாம் ஓகேவா இருக்குன்னு ப்ரொடக்ஷன் கொண்டு போவோம். முன்னாடி வந்துட்டு ஹியூமன் டேட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ AI ஜென்ரேட்டிங் டேட்டா. இப்போ இந்த டேட்டா பேஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் லைக் டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், பிக் டேட்டா, அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாப் ரோலுக்குள்ளே வரலாமா? இதில் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது? ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க யூஎஸ்க்கு. அவங்க வந்துட்டு பழைய டெக்னாலஜி தான், மெயின் ஃப்ரேம் தான், பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு 3 ஆஃபர் இமீடியட்டாக வந்தோடனே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க நான் எப்படி வாங்கினப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, லிங்க்டின்ல நான் ரொம்ப யூஸ் பண்ணேன், அதில் வந்துட்டு நான் நிறைய இது பண்ணும்போது எனக்கு HR இதெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கை படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் சூஸ் யுவர் கரியர், யூ கேன் சேஞ்ச் யுவர் கரியர், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், என்ன வேணால் பண்ணலாம். Hello Techies, in today's podcast we connecting with one of our special guest ஆறுமுகம். அவரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து இல்லை, யூஎஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்காரு. நியர்லி 10+ இயர்ஸாக ஐடியில் கம்ப்ளீட்டாக அவரோட ஜேர்னி இருந்திருக்கு. ஸோ அவரோட ஓன் யூடியூப் தமிழ் பூமி அப்படிங்கிற சேனல்லையுமே எக்கச்சக்கமான வீடியோஸ் ரிலேட்டட் டு ஜாப் எப்படி எடுக்கிறது, ப்ளஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து AWS, DevOps அண்ட் தென் டேட்டா சயின்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் சேனல்லையுமே போட்டிருக்காரு. ஸோ இன்றைக்கி அவரோட இப்போ ஜாப் மார்க்கெட் எப்படி இருந்துகிட்ருக்கு, லைக் எப்படி ஜாப் எடுக்கலாம், அவரோட ஜாப் எடுத்து ஜேர்னி பற்றியும், ப்ளஸ் அதே மாதிரி இங்கேருந்து ஃபர்தராக இப்போ ஒரு 13 years ஆஃப் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியுமே நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பாட்காஸ்ட்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஐடி ஜாப்க்குள்ளே வரணும்னு பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஒரு ஜாப் எடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First of all, thank you so much brother for joining with us. ஷூர், தேங்க்ஸ் நவீன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டே வந்துட்டு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. உங்கள் இன்ஸ்டாகிராம் முன்னாடியே அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு. ஆக்சுவலி முன்னாடி அனுப்பிச்சு இந்த மாதிரி உங்க கூட இருக்கு, நம்ம கொலாப் பண்ணலாமான்னு அவர் கேட்கணும், நம்ம கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஹாப்பி நம்ம இந்த கொலாபரேட் பண்ணுறது. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஷேர் சம் வேர்ட்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். தேங்க்யூ. கிரேட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கனெக்ட் பண்ணதுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி வி ஆர் ஆல். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன், லைக் உங்களோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, லைக் தென் எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, தென் ஃபர்தராக இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஷூர், கண்டிப்பாக நவீன். ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு ஒரு அரௌண்ட் 2012 காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு இமீடியட்லி எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கிது. அதுக்கே ஒரு பெரிய சுச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இமீடியட்டாக ஜாப் வேணும். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. லைக் போனால் தான் நம்ம எல்லாமே மிடில் கிளாஸ் தான், ஸோ நமக்கு ஒரு ஏர்ன் பண்ணணுன்னா ஜாபுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் ஒரு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நிறைய ஜஸ்ட் ஸ்ட்ரகிள். நான் இங்கிலீஷும் பெருசாக எனக்கு பேச தெரியாது, தமிழ் மீடியத்துலேருந்து வந்தோம். லைக் நல்ல லோக்கல் ஆத்தர் புக்கை படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டோம், பட் பேச தெரியாது, இங்கிலீஷும் எதுவுமே தெரியாது. நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் ஊர் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். அப்படி இருக்கும். நான் வந்து பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன், லைக் ஒன்றுமே பண்ணாமல் இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு, என்னங்க நம்ம எப்படி வேலை கிடைக்கும், ஐயோ போச்சு ஒரு இதாகவே சுற்றிட்டு இருப்பேன். பட் சம்ஹவ் லக்கிலி எனக்கு ஒரு 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த இன்டர்வியூவில் எனக்கு ஃபைனலாக அந்த ஒரு இன்டர்வியூ தான் எங்கள் காலேஜ்லேயே வந்துச்சு. அந்த காலேஜை அப்போ தான் கட்டியிருந்தாங்க. கட்டி முடிச்சுட்டு எங்கள் காசு வச்சு தான், லைக் நாங்கள் தான் 2வது பேட்ச் வெளில வரோம். ஸோ ஒரு ஆஃப் கேம்பஸ் சென்னையில் வந்து அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு அங்கே எனக்கு உடனே கிடச்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராம்கோ சிஸ்டம் சென்னையில் நான் ஒர்க் பண்ணேன் SQL. அதுக்கப்புறம் அங்கேருந்து லேர்ன்ட் ஒரு பிக் டேட்டா படிச்சுட்டு, தென் அது படிச்சுட்டு நான் வந்து மூவ் டு மும்பையில் வந்துட்டு டேட்டா இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அப்போ பிக் டேட்டா இன்ஜினியர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் அகைன் ஐ கேம் பேக் டு சென்னை. அதுக்கப்புறம் மூவ் டு US. ஒரு 5 years முன்னாடி US மூவ் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டீம் லீட், லைக் பிக் டேட்டா இன்ஜினியர் அஸ் டீம் லீட். அந்த இதில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் யூஎஸில் லாஸ்ட் ஒரு 5 years-ஆ. ஸோ இட்ஸ் கோயிங் குட். இதுதான் ஓவரால் என்னோட பேக்ரவுண்ட் ஜேர்னி. அண்ட் மீன்வைல் நான் அந்த பிக் டேட்டா படிச்சிருந்தேன். அப்போது வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ பிக் டேட்டானா என்ன, நம்ம பெருசாக தமிழில் யாருமே போடல, அந்த டீட்டெயிலாக டுட்டோரியல்லாம் இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஜாலியாக போடுவேன்னு போட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஒரு கிளாஸ் மாதிரி எடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ எடுக்க ஆரம்பிச்சு தான் தமிழ் பூமின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னால் கிளாஸ் எடுக்க முடியல. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நானும் எடுக்கிறேன்னு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் ட்ரைனிங்னா இங்கே வந்து ட்ரைனிங் படிங்கன்றது எங்களோட நோக்கமே கிடையாது. எங்கே இருக்குது, நீங்கள் கேன் லேர்ன் எவ்ரிதிங் ஃப்ரீலி. ஆன்லைனில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க, இதுதான்ப்பா வழி அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட ஒரே வேலையாக வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஓவராலாக ஆஸ் அ ஜேர்னி இன் ட்ரைனிங் அண்ட் கரியரில் நவீன். சூப்பர் கிரேட். ஸோ
மோர் தென் டெக்கேடாக நீங்கள் வந்து பீயிங் இன்டு த ஐடியில் இருந்துட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து உங்களோட கரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்போ ஜாப் மார்க்கெட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். தென் நீங்கள் உள்ளே போயிட்டு தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ரோல்லேருந்து தென் பிக் டேட்டா அப்படின்னு சொல்லி ஃபர்தராக உங்களோட கரியரை நீங்கள் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ ஃபர்தராக இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி தென் இப்போ யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்போக்கும் இப்போக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? அப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு சிம்பிளாக படிச்சுட்டு ஒரு லைக் ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணால் உள்ளே போயிட்டு நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு பீரியட் கொடுத்துருவாங்க, ஒரு லேர்னிங் இருக்கும். ஒரு ஃப்ரெஷர்னால் ஓகே பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் தேர் ஆல்ரெடி லேர்னிங், ஒரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டு வருது, அந்த மாதிரி நிறைய வரதுனால கொஞ்சம் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு கன்வென்ஷனல் ஜாப் மார்க்கெட் அப்படின்றத முன்னாடி ஒரு மேஜரான ஏரியா, பட் இப்போ அப்படி இல்லை. நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு நம்ம வி கேன் சிம்பிளி ஸ்டார்ட் யூடியூப் சேனல், நம்மளோட ஸ்கில்லை நம்மளே வெளியில் ஷோ பண்ணலாம். லிங்க்டினில் கனெக்ஷன் பிடிச்சிட்டு ஈஸியாக நம்ம வந்துட்டு வி கேன் என்டர் இன்டு த ஜாப் மார்க்கெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம தமிழ் மூவி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களே நிறைய பசங்க லைக் ஸ்டூடெண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கும்போது தே லேர்ன், தே லைக் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க, நிறைய வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து டெக்னிக்கலாக வந்து படிச்சுட்டு லைக் அட் த எண்ட் ஆஃப் த இதில் அவங்க வேலை கிடச்சிருது. சமோ தே கெட் இன் டு த ஜாப் அண்ட் தென் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் பிகாஸ் அதனால அவங்க கேம்பஸ் எல்லாமே இது கமெண்ட் இது. ஸோ நிறைய அன்கன்வென்ஷனல் வேஸ், அதாவது ஒரு க்ரியேட்டிவான வேலை ஈஸியாக நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன் அ சேம் டைம் காம்படிஷனும் தெர் இஸ் இன்க்ரீஸ். ஸோ இதுதான் அப்போது நான் இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். அண்ட் விச் இஸ் குட். ஸோ ஜாப் மார்க்கெட்டில் லைக் ஃப்ரம் லாங் டைமாக இருந்தீங்க, லைக் இப்போ இருக்க எல்லா விஷயங்களும் லைக் ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்க ரீசெண்ட் விஷயங்களே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இப்போ பீயிங் இன்டு தான் நீங்கள் பிக் டேட்டா சைடில் இருக்கனால ஃபர்தராக இப்போ இந்த டேட்டா பேஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஜாப் ரோல்ஸ் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், பிக் டேட்டா அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாப் ரோலுக்குள்ளே வரலாமா? இதில் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது? காலையில் எஞ்சிலேருந்து ஃபோனில் வந்து எக்கச்சக்க டேட்டா நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணுறதுலாம் டேட்டா தான். நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போகிறோம், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பாப்புலராக இருக்கீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு லைக் பண்ணுறோன்னா அது என்னது? டேட்டா. எஸ் எக்ஸாக்ட்லி, இட் இஸ் நத்திங் பட் அ டேட்டா. ஸோ அதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகேப்பா இந்த பையனுக்கு வந்துட்டு இப்போ லைக் ஆறுமுகம்னு ஒருத்தர் இருக்கான். ஸோ இந்த ஆறுமுகம் வந்து ஹெச்ஆர் நவீனை போய் லைக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, போஸ்ட்டை லைக் பண்ணுறாங்கன்னா என்ன தெரியுதுன்னா, ஓகே இந்த ஆறுமுகத்துக்கு ஹெச்ஆர் நவீன் பிடிக்குது. இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலாம்? ஐ கேன் டூ ஸோ மெனி திங்ஸ். லைக் ஓகே ஹெச்ஆர் நவீன் பிடிச்சினா இது பிடிக்கும், ஐ கேன் மேப் என்டையர் திங் அண்ட் த ஆப்ஷன்ஸ் ஆர் எண்ட்லெஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் இப்போ பண்ணலாம், அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது எந்த மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் நம்மளே பார்த்துருப்போம், ஏதாவது ஒன்று பேசியிருப்போம், நாளைக்கு வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட்டாக நமக்கு வந்து காட்டுது. ஒரு அமேசானில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஏதோ பேசுகிறீங்க, நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஃபோனுக்குன்னு சர்ச் கூட பண்ணியிருக்க மாட்டோம், எதுலேயோ பேசுகிறோம், டக்குன்னு மறுநாள் வந்து உங்களுக்கு வந்து லைக் காட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நீங்கள் வந்துட்டு இதை யோசிச்சு இந்த ஜிம்முக்கு போகலான்னு பிளான் பண்ணுவீங்களா, வாங்க போங்க அப்படின்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டும். லிட்டரலி அது காட்டுது. இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, யூஎஸில் லிட்டரலி அது நடக்குது. ஸோ இன்னும் ஒரு படிப்பாக என்ன நடக்குதுன்னா, அங்கே நினைக்கிறதெல்லாம் நடக்குது. எப்படி தெரியல, sometimes we just start it, நம்மள தெரியாம we are giving the data. So everything is data and the market is so huge. இது வந்து லைக் எக்ஸ்போனென்ஷியலாக போயிட்டு தான் இருக்குமே ஒழிய it will never go down. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் இது லைக் என்ன சொல்கிறது, இட்ஸ் a future and it is currently also there நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இப்போது இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன் இந்த மார்க்கெட் இப்படி நல்லா இருக்குது, ஹவு இட் இஸ்ன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் ஏன்னு இப்போ வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. கரெக்டாக ஏன் இப்போ பாப்புலராக இருக்குது ஜென்ரேட்டிவ்? ஏன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஆர் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஏன் இப்போ பாப்புலராக இருக்குது? இப்போ தான் அதுக்கான விஷயங்கள் தேவைப்படக்கூடியது எல்லாமே ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஸோ மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று என்னென்னா கம்ப்யூட்டிங் பவர். பிகாஸ் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்டையர் இன்டர்நெட்டையே ஒரு மிஷின் படிச்சிருக்கு. லைக் ஒரு மாடல், ஒரு ஏஐ மாடல் போய் படித்து என்டையர் இன்டர்நெட்டை படித்து அது நாலேஜாக ஒரு இடத்துல வச்சுருக்கு. ஸோ மச் ஆஃப் பவர், நிறைய மணி, பில்லியன்ஸ் ஆஃப் மணி எல்லாமே கொட்டியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மாடல் நீங்கள் ஜெமினை, அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி எல்லாம் பில்லியன்ஸ் ஆஃப் மணி இஸ் புவர்ட் இன்டு. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு வந்து நஷ்டத்துலாம் போயிட்டுருக்காங்க. இன்னும் தே டோன்ட் ஈவன் நோ ஹவு டு மேக் மணி. ஃபியூச்சரில் தான் அது வரப்போகுது. அண்ட் இதுக்கெலாம் சோர்ஸ் எங்கே இருந்துச்சுன்னா டேட்டா. நம்ம கடந்த ஒரு 10 வருஷமாக எக்ஸ்போனென்ஷியலாக டேட்டாவை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த 10 வருஷமாக நம்ம கிரியேட் பண்ண டேட்டா என்டையர் ஹியூமனிட்டி ஜென்ரேட் பண்ண டேட்டா விட அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டேட்டாவெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண அதை படித்து வருது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேட்டா ஜென்ரேஷன், அது நடந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது, நம்ம அந்த டேட்டா ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு தான் டேட்டா இன்ஜினியர்ஸ்ன்றவங்க வராங்க. டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் பூம் ஆச்சு. இப்போ டேட்டா இன்ஜினியர்ன்ற நான் 2014 நான் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆச்சு டேட்டா இன்ஜினியரில். ஸோ அப்போலேருந்து என்ன ஆச்சுன்னா, டேட்டா வந்து ஒன்று ஒன்றா மாறிட்டே வருது. அது டேட்டா ஃபார்மட்ஸும் நிறைய டெக்னிக்காலிட்டி இருக்குது. நான் அதுக்குள்ளே போல் ஜென்ரலாக சொல்கிறேன்.
ஸோ அப்போ வரும்போது இப்போது ரைட் பாயிண்டில் உங்களுக்கு கம்ப்யூட்டேஷனும் கம்மியாகுது. கம்ப்யூட்டேஷனோட காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியானோடனே அப்படியே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி வருது, ஜென் ஏஐ அப்படின்னு கொண்டு வராங்க. டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணலைன்னா இது எதுவுமே வந்திருக்காது. ஸோ தேட்ஸ் வாட் க்ரோத்தில் இருக்குது. ஸோ அதுதான் கரண்ட் இண்டஸ்ட்ரி அப்படி தான் போயிட்டுருக்கு. கோடுங்க. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக பார்க்கவே இந்த டேட்டா சயின்டிஸ்ட் எல்லாமே லைக் இப்போ தான் ஒரு 2 to 3 years 4 years ரொம்ப பூம் ஆகிற மாதிரியும், இப்போ தான் ரீசெண்டாக தான் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து காலேஜ் டிகிரி டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக கொண்டு வந்தாங்க. பட் நீங்கள் இன்டூ 10 years பிஃபோரே டேட்டா இன்ஜினியருக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாமே அப்பையிலேருந்து வைடராக ஓப்பனில் தான் இருந்துச்சா? ப்ளஸ் அதே மாதிரி இப்போது இவ்வளோ தூரம் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பசங்க படித்து உள்ளவர்னு நினைக்கிறாங்கன்னா வேலை கிடைக்குமா? ஸ்கோப் இருக்குங்களா? எஸ், டெஃபினெட்லி ஸ்கோப் இஸ் தேர். கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது. ஏன்னா டேட்டா இப்போது வி பேர்லி ஸ்க்ராச் த சர்ஃபேஸ். அது அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது, நம்ம அது கூட இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும், அவ்வளோதான். டேட்டா இன்ஜினியருக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா லைக் இப்போ வந்து டேட்டா வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் லைக் போடுறோன்னு அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு லைக் போட்டிங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிற லைக்கை நான் எப்படி என்னோட சிஸ்டத்துக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய வேலை. நடுவில் வந்து அது எங்கே வேணால் பிரேக் ஆகலாம். லைக் ஒரு லைக்கை சொல்கிறேன், ஒரு பில்லியன் லைக் வச்சுக்கோங்க, பில்லியன் பீப்புள் ஆர் தேர் இன் இன்ஸ்டாகிராம், கரெக்டாக? ஸோ அந்த டேட்டாவெலாம் நான் கொண்டு வரணும்னா ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நான் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரும்போது என்னெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. மேபி டேட்டா திருட்டு போகிறதுக்கோ இல்லைனா டேட்டா மிஸ் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்பு. எஸ், ரைட், எக்ஸாக்ட்லி. டேட்டா வந்து திருடு போகிறதுக்கு மெயினான வாய்ப்பு இருக்குது. அண்டு இப்போ நான் HR நவீன் லைக் போட்டிருப்பேன், அது வந்துட்டு இல்லைங்க நீங்கள் வந்து இந்த ஒரு படத்தை பார்த்துருக்கீங்க, அந்த படத்துக்கு லைக் போட்டிங்கன்னு தப்பாக போச்சுன்னா டேட்டா கரப்ஷன் சொல்லுவாங்க இதை. ஸோ டேட்டா கரெக்ட் ஆகலாம், அது கரெக்ட் ஆகாமல் நான் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அதை நான் கரெக்டாக சேஃபாக வச்சுக்கணும், அதை வச்சுக்கணும், முதல்ல ஒரு லாங் பீரியடுக்கு நான் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. இந்த விஷயங்களுக்கு இல்லைன்னா யார் பண்ணுவாங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ். மெயின் டேட்டா இன்ஜினியர்ஸோட வேலையே தான். ஒரு டேட்டா எடுத்து இங்கே தூக்கி போடுங்க, எதுக்கு அங்கே போடுப்பா அப்படின்ற மாதிரி தான் நடக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மைக்ரேஷன் ஒரு ப்ராஜெக்ட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டாக இருக்கும். என்னென்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல டேட்டா தூக்கி வச்சிருப்போம். ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல தூக்கி வச்சிரு அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் SSIS SSRSன்னு ஒரு டூல் இருக்குது, ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டூலில் வச்சுருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த டூல் வந்துட்டு ஒரு லெட்ஸே ஒரு 100 GB தான் ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் டெராபைட்ஸ் பெட்டாபைட்ஸ் சப்போர்ட் பண்ணும், ஒரு 100 GB தான் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கம்பெனியை ஒரு 10 வருஷம் ரன் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு இப்போ கிட்டத்தட்ட 10 GB ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது, கரெக்டாக? உங்களால் 100 GB கண்டிப்பாக தாண்டிடுவீங்க 10 மாதத்தில், கரெக்டாக? எஸ். ஸோ ஆப்வியஸ்லி யூ நீட் டு கோ டு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணால் புது சிஸ்டம் கொண்டு வராங்க, இந்த டேட்டாவெல்லாம் அங்கே கொண்டு போகணும். ஸோ அதுக்கு டேட்டா இன்ஜினியர் தேவைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். கொண்டு போகும்போது எக்கச்சக்க பிரச்சனை வரும், அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டேட்டா இன்ஜினியரிங் தேவைப்படுவாங்க. ஸோ திஸ் ஃபீல்ட் இஸ் வெரி ஹார்ட் அஸ் லாங் அஸ் டேட்டா இஸ் தேர், இது இருக்கும். அண்ட் எந்த ஃபீல்டுமே வந்து இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது டேட்டா சயின்டிஸ்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. லைக் இப்போது 10 வருஷம் முன்னாடி இருக்குது, இப்போ எப்படி இருக்குன்ட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி டேட்டா சயின்டிஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணாங்க, இட்ஸ் நாட் ஸோ பாப்புலர். அப்போ வந்து டேட்டா இன்ஜினியர் தான் தேவைப்பட்டாங்க, டேட்டா அவங்க கொண்டு போகிறதுக்கு தேவைப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து கொண்டு போயிட்டோம், ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கொண்டு போயிட்டோம். நிறைய சிஸ்டம்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சு. ஒரு சிஸ்டம் என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு இன்டர்னலாக டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு அரிசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து நீங்கள் அரிசியை மாற்றலான்னு நினைக்கிறீங்க. எடுத்தோடனே நீங்கள் 10 கிலோ 20 கிலோ வாங்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ இல்லை ஒரு 2 கிலோ 1 கிலோ வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், அந்த அரிசி நல்லா இருக்காப்பா, சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணுவோம். ஓகே நல்லா இருக்குது அப்படின்னோடனே என்ன பண்ணோம்னா அடுத்து நம்ம அதை வச்சு சமைப்போம். ஸோ இதே மாதிரி தான் ஐடிலையும் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டத்தை எடுத்து ட்ரையல் பண்ணி பார்ப்போம். POC அப்படின்னு ஒன்று பண்ணுவோம், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னு பண்ணுவோம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே அதில் எல்லாம் ஓகேவா இருக்குது, பிஸ்னஸ் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு காசெல்லாம் வந்துருச்சு, எல்லாம் ஓகேவா இருக்குன்னு ப்ரொடக்ஷன் கொண்டு போவோம். ப்ரொடக்ஷனுக்கு போன உடனே தான் லைவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வரும்போது என்னாச்சுன்னா ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு இருந்துச்சு, இப்போ எல்லாமே ப்ரொடக்ஷனைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஆப்வியஸ்லி இப்போ தான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் பூமிங். ஸோ இதுதான் என்டையர் சைக்கிளில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ லைக் ப்ரீவியஸாக அப்போ ஸ்டார்ட் பண்ண டைமில் அப்போ தான் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிட்டு இருந்தோம். தென் அதோட இடத்துல ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமா நம்ம மைக்ரேஷன் விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இப்போ தான் லாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக தான் we have the right set of data. ஸோ அதை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராக்ரஸ் பண்ணதுனால தான் அடுத்த புது ரூல்ஸ் வர மாதிரி தென் இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் அந்த ஜென்ரேட்டிவ் AI வரையும் வந்திருக்கு. ஸோ இது இன்னமுமே கூட இன்னும் லாட் ஆஃப் டேட்டா இன்னும் புது AI விஷயங்கள் வர இன்னும் நிறைய புது ரோல்ஸ் ஓப்பன் ஆகி போகும்னு நினைக்கிறேன், ரைட்? எக்ஸாக்ட்லி. ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஜென் ஏஐன்னு இப்போ ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் ஜென் ஏஐ அப்படின்னா, வாட் இஸ் ஜென் ஏஐ சொல்லுங்கள். ஜஸ்ட் இஃப் what do you think as Gen AI? There's no right or wrong answer, just what do you think is Gen AI? Gen AI is generative AI. ஸோ
கம்ப்ளீட்டாக அது ஹியூமன் ஏஐயோட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் லைக் ஒர்க் லைக் அ ஹியூமன் அந்த மாதிரி அப்படின்னு ஐ திங்க் ஸோ. எக்ஸாக்ட்லி, லைக் ஆல்மோஸ்ட் ட்ரூ. ஸோ ஜென் ஏஐ ஜென்ரேட்டிவ் ஏன்னா ஏஐ இஸ் கோயிங் டு ஜென்ரேட்டட் டேட்டா. ஸோ இப்போ ரீசெண்டாக VO3 அப்படின்னு கூகுள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா, ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ். ஓகே. ஸோ அதெல்லாம் பாருங்கள், லைக் அப்சல்யூட்லி நம்ம ரியலாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நம்ம லைக் இன்ஸ்டா யூடியூப்லாம் இட்ஸ் கோயிங் டு சேஞ்ச் எவ்ரிதிங். நாங்களுமே அதே மாதிரி ஹேஜன்ங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி தான் அது வந்து வீடியோ ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் பண்ணுது. கரெக்டா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ அதே தான் VO3 வந்து இட்ஸ் மோர் ரியல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடி வந்துட்டு ஹியூமன் டேட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஏஐ ஜென்ரேட்டிங் டேட்டா, புது டேட்டாவே ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இது வரைக்கும் அப்படி இல்லாத கேப்பபிலிட்டி வருது. அதுதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏஐ டேட்டா ஜென்ரேட் பண்ணுதுன்னா இட் வில் மல்டிப்ளை, டேட்டா ஜென்ரேஷன் மல்டிப்ளை ஆக போகுது. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். அண்ட் ஒன் லைக் இது ஒரு ரிசர்ச் நான் படித்த வரைக்கும் இன்னும் 5 yearsல தெர் இஸ் மோர் டேட்டா இஸ் கோயிங் டு பி ஜென்ரேட்டட் பை ஏஐ ரேதர் தென் ஹியூமன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு தட்ஸ் சம் ரிசர்ச் பேப்பர் இஸ் ப்ரிடிக்டிங். அது என்னன்னு தெரிஞ்சு ஐ வில் ஜஸ்ட் சென்ட் யூ த லிங்க்ஸ் ஆல்சோ ஆஃப்டர் த பாட்காஸ்ட் ஸோ தட் யூ கேன் புட் இட். ஷூர். ஸோ கோயிங் டு த நெக்ஸ்ட் திங். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு இந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோயிங் பேஸில் இருக்குது, அப்கிரேட் ஆகி போயிட்டே இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்களே ஃபர்தராக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ரோலில் இருந்தீங்க, தென் வந்து உங்கள் லேர்னிங்கை நோக்கி தான் நீங்கள் மைக்ரேட் ஆகி இப்போ ஒரு ரோலில் வந்து ஃபிட் ஆகி இப்போ ஒரு ஜாப் ரோல் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் உள்ளே வராங்கனாலுமே கம்ப்ளீட்டாக இந்த ரோலில் வராங்கன்னா ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கா இருந்தாலுமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங்கில் போயிட்டு இருக்காங்க, அந்த ஃபாஸ்ட்டுக்கு நம்மளும் போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்க பீப்புள் தான் உள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் ஜாப்புக்குள்ள வந்து ஓகே உள்ளே போயிட்டோம் அப்படியே செட்டில்டாக அடுத்து 20 வருஷம் 30 வருஷம் அப்படியே ஓட்டிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் செட் ஆகுமாங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. ஸோ ஹவு இட் வில் ஒர்க்? நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ இதுக்கு லைக் அஸ் அ ட்ரைனிங் நான் எடுத்துகிட்டு இருக்கிறதுல எப்படி பார்ப்போம்னா, இதுக்கு என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா என்கிட்ட கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ப்ரோ நான் வந்துட்டு லைக் நான் படித்தா 10 வருஷத்துக்கு எனக்கு வந்து செட்டில் ஆகணும் ப்ரோ, டேரெக்டாக ஹீரோ தான் ப்ரோ, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. 10 வருஷத்துக்கு எனக்கு இந்த டெக்னாலஜி மாறக்கூடாதுங்க, நான் அந்த மாதிரி ஒரு இது சொல்லுங்கள், நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி ஐடியில் எதுவுமே இல்லை தான். இப்போ என்னென்னா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். பட் டெஸ்டிங்கு ஓகே, நீங்கள் டெஸ்டிங் போயிருங்க ப்ரோ, டெஸ்டிங்னா வந்து அப்படியே இருக்கும், பெருசாக நீங்கள் படிக்க தேவையில்லை, வச்சு ஓட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு தான் சேலரியே இருக்கும். ஸோ அதில் ஒரே ஒரு இஷ்யூ என்ன வருதுன்னா, இப்போ நான் ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கிற லைக் டெக் ப்ரொஃபஷனல், நான் மோஸ்ட்லி லைக் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கலாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. லைக் எப்படின்னா, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ லைக் டெஸ்டிங்கில் இருக்கேன் ப்ரோ, எனக்கு வந்துட்டு புதுசாக நான் ஜாப் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் மூவ் பண்ண முடியலை, ஸோ நான் வேறு ஏதாவது படிக்கணும் அப்படின்னு வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஐடியில் இருக்கோம் அப்படின்னா வி ஹாவ் டு லேர்ன். அதுக்காக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப மண்டே உடச்சி அப்படியே ஃபுல் டைம் நான் 24/7 லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும்னா அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வந்து நான் SQL டெவலப்பராக இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு என்னோட ஜாபில். ஸோ அப்போ வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டாக்னெட் கம்ப்ளீட்லி. நான் டெய்லி SQL கொரி தான் அடிப்பேன். SQL செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அப்படின்னு இருக்கும், அதுதான் போட்டு என் வாழ்க்கை அதுதான் பண்ணுவேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். போவேன் ஜாலியாக அதை பண்ணுவேன் வந்துடுவேன். பட் அதுவே நான் லைக் நைட்டு பகலாக ஒர்க் பண்ணேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ 2.5 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியில் சடனாக லே ஆஃப் பண்ணுறாங்க. என் கூட ஒர்க் பண்ணிருந்த ஒரு பையன் டக்குன்னு தூக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கான், மறுநாள் அவன் இல்லை, ஃபயர் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே ஆடி போயிட்டேன், அப்படின்ற மாதிரி ஆடி போயிட்டேன், ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா என்னடா நம்ம லைக் இதுதான் உலகம் நம்பிக்கிட்டு இருந்தோம். எங்கள் மேனேஜரை பார்த்து அவர் தான் என்னோட ரோல் மாடலாக இருப்பார். லைக் அவர் SQL அப்படி போடுவார், இந்த குறி போடுவார், அப்படி இப்படி நினச்சிட்டு இருப்போம். அப்படி இருந்தால் டக்குன்னு அவர் தூக்கிட்டாங்களே, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ தான் நான் ஓகே நம்ம லேர்ன் பண்ணணும், பண்ணலைன்னா நம்மளை வந்து எப்போனா நம்ம ஜாப் வந்து அப்சல்யூட் ஆயிரும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ தான் நான் படித்தேன். தென் ஐ ஸ்டண்ட். அதுக்கப்புறம் தான் நான் டேட்டா இன்ஜினியரிங் வந்தேன். ஒன்ஸ் டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்த உடனே இப்போ இங்கே ரீசெண்டாக ஜென்ஏ எல்லாத்துலேயுமே அந்த ஜாபே என்னை கூப்பிட்டு வந்துருச்சு. பிகாஸ் ஐ மீன் தட் கைண்ட் ஆஃப் கம்பெனி. ஆனால் ஒரு 3 கம்பெனி மாறிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஐடி இஸ் சேஞ்சிங். நம்ம ஃபோனே பாருங்களேன், லைக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் ஆகுது. எல்லா டெக்னாலஜிஸ் அப்கிரேடிங். நம்ம அதோட சப்ளையில் இருக்கும்போது எஸ் ஆப்வியஸ்லி என்னோட பாயிண்டில் நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறது தேவை. பட் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. இட்ஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ். Got it. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ப்ராசஸ்லேயே நிறைய வேலைகள் ரொம்ப சிமிலராகவும் ஒரே ரிப்பீட்டட் ஜாப்பாகவும் லைக் டேப்லியூ பவர் பிஐலாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சிமிலராகவும் இருக்கனால மோஸ்ட்லி இது வந்து ஏஐ வந்து இது நிறைய விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணிவிடும். இந்த ரோல்ஸ்லாம் கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸ்பெசிஃபிக் இன்டூ டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏஐ வந்தால் இந்த ரோல்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவான், இல்லைனா இப்போ படிக்க வர பசங்களே டேரெக்டாக இன்டூ. ஏன்னா நான் இப்போ ஒரு சில டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ்லாம் பார்க்குறேன். அந்த கோர்ஸ் ப்ரோக்ராம்லேயே அவங்க ஜென்ஏஐன்னு ஆரம்பித்து அப்படியே ஏஐ சைடில் அவங்க ரொம்ப வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஹவு டு லுக்? ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிவிடுமா, இல்லை ஏஐ பற்றியும் கற்றுக்கிட்டே போகணுமா, எப்படி இருக்கும்? ஸோ ஏஐ டெஃபினட்டாக நிறைய ஜாபை ரீப்ளேஸ் பண்ண போகுது, பீரியட்.
இதில் கொஸ்டினே டஸ் நோ மாற்றுக்கிறதே கிடையாது, கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ண போகுது. பட் அது வந்து என்னென்னா ஹியூமன்ஸ் ஆல்சோ நீடட். நம்ம ஜெனே படிச்சுக்கிட்டோன்னா நம்ம அந்த ஜாப் எடுத்துக்கலாம். லைக் நான் ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் ஒருத்தர் கூட பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ஆண்டன் பிரகாஷ்ன்ட்டு அவர் சொன்னார், ஸோ ஜெனே இஸ் நாட் கோயிங் டு ரிப்ளேஸ் த ஜாப், ஜெனே படித்தவங்க தான் உங்கள் ஜாப் எடுக்க போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஜெனே டெஃபினட்டாக படிக்கணும். நீங்கள் என்ன வேணால் படிங்க, டேட்டா சயின்ஸ் ஆகுங்க, டேட்டா இன்ஜினியர் ஆகுங்க, லைக் டெஸ்டர் ஆகுங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகுங்க, இல்லைன்னா சப்போர்ட் இன்ஜினியர் ஆகுங்க, whomever you are, whomever what you do, மேபி நான் ஐடியில் கூட நீங்கள் ஜெனே கண்டிப்பாக படிக்கணும். அது வித் வாட் எவர் த டெக்னாலஜி யூ லேர்ன், தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. முன்னாடி வந்துட்டு கூகுள் பண்ண தெரிஞ்சால் ஈஸியாக வேலை கிடச்சிடும், ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும் ப்ராப்ளத்தை. இப்போ வந்து ஜெனே படித்தானா ஜெனேயில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். ஸோ அது தெரிஞ்சதுன்னா லைக் வி கேன் ஈஸிலி மூவ் இன் டு எனி ஜாப். பிகாஸ் ஜாப் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. நம்ம ஜெனே படிச்சுட்டு ப்ளஸ் நம்ம அந்த ஒரு 10 ஜாப் வருதுன்னு வைங்களேன், 100 பேர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 10 இடத்துக்கு நம்ம எப்படி போகிறதுன்றது நம்ம ஸ்கில்லாக டெவலப் பண்ணிட்டா ஆப்வியஸ்லி தெர் இஸ் நோ இஷ்யூ ஃபார் அஸ். ஓகே, சூப்பர். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களோட கரியரில் வந்து நீங்கள் வந்து சீக்வல் டெவலப்பரில் ஸ்டார்ட் பண்ணி தென் மூவ் பண்ணி இப்போ பிக் டேட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜாப்புக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வரும்னு நினைக்கிற பசங்களே, நான் போனால் டேட்டா சயின்டிஸ்டாக தான் போவேன், ஜென்ஏ தான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேஸ் ரோல்லாம் வரும். லைக் எக்ஸலில் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லை ரொம்ப பேஸாக இருக்க மாதிரியான ரோல்லாம் வரும். அதெல்லாம் போயிட்டோம்னா உள்ளே மைக்ரேட் ஆகிக்க முடியாது, படித்து அப்கிரேட் ஆகிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஸ் ரோல் வரப்போ நம்பி உள்ளே போயிட்டு கம்பெனிக்கு அப்கிரேட் ஆகிக்க வாய்ப்புகள் இருக்குமா? ஸோ உங்களோட விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் போயிட்டு அதிலே தான் கடைசி வரை இருக்கணுமான்னா அப்படி கிடையவே கிடையாது. அதுவும் இன் திஸ் ஏஜ், திஸ் வேர்ல்டு, எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் மல்டி ஸ்கில்டு. இப்போ நான் வந்துட்டு 5 வருஷமாக நான் வந்து டெஸ்டராக இருக்காங்க, இல்லை நான் 5 வருஷமாக எஸ்கியூவில் தாங்க தட்டிட்டு இருக்கேன், நான் வந்து ஜாவா டெவலப்பர் ஆகணும், நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா யூ ஆர் வெரி வெல்கம். ஒரு 2 months படிங்க, ஜஸ்ட் டூ த ப்ராஜெக்ட், ஷோ சம்திங் அண்ட் தென் யூ ஈஸிலி ஸ்விட்ச் இட். ஸோ அதனால் யூ டோன்ட் ஹவ் டு வெயிட். நான் இதாக வந்துட்டேன் ஒரு எக்ஸலோ அதில் வந்துட்டு என்னால் மாற முடியாது, அப்படி கிடையவே கிடையாது. இந்த கரண்ட் மார்க்கெட்டில் எவ்ரிபடி கேன் லேர்ன் எனிதிங் அண்ட் ஸ்விட்ச். ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, ஓகே நான் ஒரு கம்பெனிக்குள்ள வந்துட்டேன், இந்த கம்பெனிலே என்னால் வர முடியுமான்றது தட் இஸ் சப்ஜெக்ட் டு வேரியஸ் திங்ஸ். பிகாஸ் இந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நீங்கள் யூ ஹேவ் டு ஷோ உங்களோட லைக் நான் டேலண்டட் தான்ப்பா, நான் பண்ணிடுவேன்ப்பான்ற ஒரு இதை பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ், நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் பண்ணோன்னா நம்ம கரண்ட் கம்பெனிலே வளர்ந்துடலாம். ஸோ ஆப்வியஸ்லி வாய்ப்பு இருக்குது. அண்ட் வி ஜஸ்ட் நீட் டு டூ எக்ஸ்ட்ரா ஒர்க். அண்ட் இதில் இன்னொன்று இருக்குது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு இந்த இதெல்லாம் இப்போ இருக்கா தெரியல, கோர் ஜாப்புக்கு தாங்க நான் போவேன் அப்படின்னு, இந்த கோரில் மெக்கானிக்கல் ஈஸி படித்தவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, ஐடிலாம் போக மாட்டாங்க, கோர் தாங்க போவேன்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன, ஸ்டில் சம்டைம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஓகே ஆகிற வரைக்கும் தே கேன் சஸ்டைன் 1 வருஷம். அதுக்கப்புறம் தென் ஃபினான்ஷியல் இல்லைன்னா ஆப்வியஸ்லி இந்த மிடில் கிளாஸ் நம்ம வேறு வேலைக்கு போய் தான் வந்துட்டு ஐடி போயிட்டு தென் தே வெல்கம். ஸோ இதுலேயும் அதே தான். உங்களுக்கு இனிஷியலாக எக்ஸல் வருது, எனக்கு இந்த வேலை வேணாங்க, நான் வேறு நல்ல வேலைக்கு வெயிட் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் அலோவ் பண்ணுது, உங்களால் முடியும்னா யூ கேன் வெயிட் அண்ட் தென் சர்ச் ஃபார் அதர் ஜாப்ஸ் அண்ட் தென் கோ, தட்ஸ் ஆல்சோ ஃபைன். பட் உள்ளே வந்துட்டும் டெஃபினட்டாக ஸ்விட்ச் ஆகலாம். நிறைய பேர் ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்காங்க. அந்த 18 years எக்ஸ்பீரியன்ஸ் ரீசென்ட்லி ஒருத்தர் ஸ்விட்ச் ஆகிருக்காரு. ஸோ இட்ஸ் பாசிபிள். ஸோ சூப்பர். ஸோ நிறைய லைக் உள்ளே போய் மைக்ரேட் ஆகிக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்ச விஷயம், லைக் வந்து இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து தென் இப்போ யூஎஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்டையர் உங்களோட ஜேர்னிலேருந்து இங்கேருந்து நீங்கள் அங்கே போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டாக இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கப்போ எல்லாத்துக்கும் இருக்க ஒரு ட்ரீமே எப்படியாச்சும் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போயிடணும்னு இருக்கும். தென் உள்ளே போயிட்டு ஒரு 3 years 5 years ஒர்க் பண்ணுறப்போ எப்படியாச்சும் ஆன்சைட் ப்ராஜெக்ட்டை பிடிச்சி ஆன்சைட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் ட்ரீமாக இருக்கும். அப்படி ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறது ஸ்பெசிஃபிக்லி இன்ட்டு யூஎஸில் போய் எப்படியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன்சைட்டில் போய் யூஎஸில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க பீப்புளுக்கு, லைக் ஃப்ரெஷராக இருந்து நினைக்கிறாங்க, இல்லை 1 or 2 years இப்போ அந்த மாதிரி போகணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த ஜேர்னிலேருந்து ட்ராவல் பண்ணி தென் நீங்கள் இப்போ அங்கே போய் ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு என்ன விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? லைக் அவங்க கம்பெனி சைட்லையோ இல்லை அவங்க ஸ்கில் செட் வைஸ்லையோ எப்படி அவங்க வந்து மோல்ட் பண்ணிக்கணும், எப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணால் ஸோ அவங்களுமே இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது? இட்ஸ் ஆல்சோ மோஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட. அண்ட் லைக் என்ன சொல்கிறதுனா, இதில் டு பி ட்ரூ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஐ வெயிட்டட் 2 years. நான் வந்து விசா ரைஸ் பண்ணதுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 years நான் ஒரே கம்பெனிலே இருக்க வேண்டி இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் விசா ப்ராசஸ் அது வருது போகுது. ஃபஸ்ட்டு விசா கிடைக்கிறதுக்கு லாட்ரி, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ட்ரை டு கெட் லைக் ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு யூஎஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் யூஎஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா யூஎஸ் ப்ராஜெக்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களால், பிகாஸ் இனிஷியலாக நீங்கள் ஃப்ரெஷராக போகும்போது யூ கான்ட் டிசைட் நான் இந்த ப்ராஜெக்ட்ல அங்கே போவேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஓகே ஒரு 2 years 3 years ஆயிடுச்சு அப்படின்னா யூ ட்ரை டு ஸ்விட்ச் டு த யூஎஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஸ்விட்ச் ஆக பாருங்கள். அது மேபி வேறு கம்பெனியாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் இதிலே இருக்கலாம், அதில் ஸ்விட்ச் ஆக பாருங்கள். ஸோ தேட் வில் இன்க்ரீஸ் பாசிபிலிட்டி. நிறைய இடத்துல என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்விட்ச் ஆகும்போது ஒரு 3 yearsல ஒரு வெரி குட் ஸ்கில்லாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா,
நீங்கள் அப்போவே ஹெச்ஆர்ட்ட கேட்கலாம், இந்த மாதிரி நான் யூஎஸ் ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆன்சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதில் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் யூ கேன் கோ. அண்ட் அப்படி பண்ணும்போது தட் இன்க்ரீஸ் த சான்சஸ். அண்ட் இன்னொரு வே வந்து இங்கே வந்து படிக்கிறது. ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே பண்ணுறது. இங்கே வந்து படிக்கலாம். இங்கே வந்து படிச்சிங்கன்னா 2 years உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு லைக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூ அதை வச்சுட்டு நீங்கள் ஜாப் வாங்கிட்டு இங்கே யூ கேன் கெட் H1B அண்ட் செட்டில் ஹியர். ஸோ தட் இஸ் ஒன் மோர் வே. அண்ட் இன்னொரு வே இருக்குது, ரெண்டுமே இல்லை, கம்பெனியும் பண்ணலப்பா படிக்கவும் இல்லை அப்படின்னா வெளியில் கன்சல்டன்சிஸ் இருக்காங்க, அவங்க வந்து தே வுட் உங்களுக்கு ஃபைல் பண்ணுவாங்க, H1B ஃபைல் பண்ணிட்டு அது மூலமாகவும் வரலாம் யூஎஸ் வரதுக்கு. ஸோ அதில் தெர் இஸ் சம் ரிஸ்க் இருக்குது. சில பேர் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்காம இங்கே இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் இங்கே பழைய ஸ்கில்ஸுக்கு வேலை கிடைக்காம இருக்குது. ஸோ அதனால் அவங்க தேவர் ஹியர். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் ஆர் த 3 ways. ஒன் திங் இஸ் கெட் அ ப்ராஜெக்ட். யூஎஸ் போகிற அந்த யூஎஸ்ஓ யூகே ஆல்சோ போகலாம், அது ஒரு நல்ல ஊர் தான். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு ப்ராஜெக்டாக பார்த்து உட்காருங்க உள்ள. அண்ட் ஷோ யுவர் ஸ்கில்ஸ், ட்ரை டு இம்ப்ரூவ், உங்கள் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நெட்ஒர்க் பண்ணுங்கள். அண்டு யூஸ்வலாக என்ன நடக்கும்னா கிளைண்ட் கூப்பிடணும் நம்மளை, அப்போ தான் சான்சஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கிளைண்ட்டை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ யூஎஸில் இருப்பார் கிளைண்ட்டு, நீங்கள் அவரை நெட்ஒர்க் பண்ணி லைக் உங்களோட ஸ்கில்லை நல்லா காட்டி இங்கே வந்தால் நல்லா இருக்குமா ப்ராஜெக்ட்டுக்குன்னா தட் இன்க்ரீஸஸ் அ சான்ஸ். மோஸ்ட் நம்மளோட யூஎஸ் வர சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நான் இந்த இதெல்லாம் பண்ணி தான் வந்தேன். ஸோ திஸ் ஆல் திங்ஸ் வில் ஹெல்ப். கிரேட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்ஸ் கூட 2 பேர் வந்து லைக் இப்போ தான் ரீசெண்ட் லாட்டரி கிளிக் ஆகி தென் அவங்க வந்து யூஎஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ த்ரூ கன்சல்டன்சி மூலியமாக தான் வந்தாங்க, அவங்களே ஜாப் சர்ச் பண்ணிக்கணும்னு. பட் ஒரு பர்சன் இப்போ அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தேடி இப்போ ஐவிஎம்லேயே பிளேஸ் ஆகிட்டாரு. இன்னொரு பர்சன் இப்போ தான் 2 months ஆகும் இன்னும் தேடிட்டு இருக்காரு ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஜேர்னி ரொம்ப ஸ்ட்ரகிளாக போயிட்டு இருக்கு. இப்போவுமே கொஞ்சம் மார்க்கெட் வந்துட்டு இதாக தான் இருக்குது. பட் இங்கேயும் வேலை கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. லாஸ்ட்டு மந்த் ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க யூஎஸ்க்கு. அவங்க வந்துட்டு பழைய டெக்னாலஜி தான், மெயின் ஃப்ரேம் தான், பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு 3 ஆஃபர் இமீடியட்டாக வந்தோடனே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க நான் எப்படி வாங்கினப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, லிங்க்டின்ல நான் ரொம்ப யூஸ் பண்ணேன் ஜி, அதில் வந்துட்டு நான் நிறைய இது பண்ணும்போது எனக்கு HR இதெல்லாம் கிடச்சிதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லிங்க்டின் இஸ் மெயின். சூப்பருங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் திங் வந்து லைக் இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் நிறைய பேத்துக்கு வந்து லைக் இங்கேருந்து யூஎஸ் போய் ஒர்க் பண்ணுறதா என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அங்கே என்ன இருக்குது, எதுக்காக நம்ம அங்கே போகணும், அந்த மாதிரி அங்கே அந்த இடத்துல எவ்வளோ ஓப்பன் டோர் இருக்குங்கிற விஷயமே நிறைய பேர் இன்னும் தெரியாமல் இருக்காங்க. தெரிஞ்சவங்க அங்கே வரணும்னு ரொம்ப ட்ரீமோட இருக்காங்க. பட் நிறைய பேர் இன்னும் அங்கே என்ன இருக்குது, எதுக்காக எல்லாருமே அங்கே போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ லைக் எதுக்காக பீப்புள் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ் மூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்யூஸாக சேலரின்றதாலுமே அப்பார்ட் ஃப்ரம் தட் அதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அங்கே பார்த்து எனக்கு இந்த இடம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அங்கேயே இருக்கேன், பிகாஸ் ஆஃப் 5 years நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஸோ இந்த ரீசனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு யூஎஸ் வரணும்னு ஏன் நினச்சேன்னா, லைக் சேலரி பெருசாக எனக்கு இட் வாஸ் நாட் ஸோ அப்பீலிங். பட் இங்கே வந்தோடனே இஃப் யூ கம் இன் டு குட் கம்பெனிஸ் சேலரிஸ் ஆர் ரியலி அட்ராக்டிவ். லைக் டு பி ஒரு சின்ன ஐடியா மாதிரி கொடுக்கலான்னா, you can save around what to say like you can like initially நம்ம இந்தியாவிலேருந்து வந்தோம்னா ஒரு 70,000 $70K அவ்வளோ சேலரியிலேருந்து ஒரு 100K நீங்கள் வாங்குவீங்க டாலர். யூ கேன் கன்வெர்ட் டு இந்தியன் அமௌண்ட். அந்த லெவலில் உங்கள் சேலரி இருக்கும். ஸோ பட் நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனிக்கு போகிறீங்க, ஒரு ஃபுல் டைமாக சுவிட்ச் ஆகிறீங்க, ஒரு நல்ல கிளைண்ட் அப்படின்னா யூ கேன் கோ 160Kலேருந்து 220K 230K போகலாம். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி 2 கோடி ரூபா கிட்ட வரும் இயர்லி. ஸோ அந்த ரேஞ்ச் வரும். ஆனால் இதில் டேக்ஸ் எல்லாம் அவ்வளோ காசு கையில் வந்துடாது. தட்ஸ் ஒன் திங். டேக்ஸ் எல்லாம் போயிடும் வரும். பட் த அமௌண்ட் இஸ் ரியலி குட். இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது ஸ்டில் இட் இஸ் குட். பட் லைக் இங்கே லைஃப் ஸ்டைல்னு ஒரு பார்ட் இருக்குது. தட் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். லைக் எவ்ரி திங் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மூத்தாக போகிற மாதிரி, லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக ஆகிடுற மாதிரி இங்கே ஒரு ஃபீலிங். ஸோ அதுதான் ஒரு மெயினான திங் அண்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. அண்ட் இங்கே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டோம். நாங்கள் இந்தியா வந்தாலே ஒரு என்ன சொல்கிறது, சம் பீப்புள் ஃபீல் லைக் என்னப்பா இங்கே ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு 5 வருஷம் இருந்ததுனால வி ஃபீல் ரொம்ப ஒரு லேசி ஆகிற மாதிரி ஐ ஃபீல். ஸோ தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. லைக் இந்தியா வந்துட்டு எல்லா வேலையும் நம்மளே நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே கம்ஃபர்ட். எல்லாமே நீங்கள் ஒரு ஃபோன் நமக்குன்னா உடனே வந்துடுது. இப்போ இந்தியாவிலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் இருந்த பீரியடுக்கும் இப்போதைக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். பட் மணி இஸ் அ மெயின் மோட்டிவேட்டர். லைக் இட்ஸ் நான் நிறைய தடவை யோசிச்சு பார்ப்பேன், நம்ம இங்கே வந்திருக்கோமே என்னன்னு பார்ப்பேன். இங்கே நான் வந்து 5 yearsல ஏர்ன் பண்ணது இந்தியாவில் இருந்தால் இட் மே டேக் 10 to 15 years ஃபார் மை ஸ்கில் செட் அண்ட் மை இது. இப்போ நான் ஐ கேன் கம் அண்ட் ஜஸ்ட் ரிட்டையர் தேர்ன்ற மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஸோ தட் இஸ் அ பிக் மோட்டிவேட்டர் ஃபார் மீ. அதர் தென் தட் இங்கே பார்க்குறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா
லைக் வி ட்ராவல் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், என்னடா இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வாவ் அப்படின்ற மாதிரி பெரிய கண்ட்ரி யூஎஸ். ஸோ தெர் இஸ் லாட் டு ட்ராவல், பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் இப்போ இந்தியா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஃபீல் சம்டைம்ஸ் ஓகே நம்ம இந்தியா போயிடலாம் ஜஸ்ட் ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தடுக்க செய்யுங்க, இவ்வளோ ட்ரிப்லாம் நம்ம போகிறோம், இன்னும் நிறைய ட்ரிப் பார்க்க வேண்டிய இருக்கேன், எல்லாம் யூஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாமேன்றது தட் இஸ் ஒன் ஸ்டாப்பிங் ஃபார் மீ. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ சி, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ திஸ் வாட் இட் இஸ். சூப்பர் கிரேட். இதுவே சூப்பரான ஒரு விஷயங்கள். லைக் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 20 இயர்ஸாக ஏர்ன் பண்ணி லேட்டர் லைக் 50ல் ரிட்டைல் ஆகிறதுக்கு லைக் தட் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கேருந்து ஒரு 5 to 6, 7, 8 இயர்ஸில் அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் இயர்லியாக ரிட்டையர் ஆகிடலாம். ஸோ யூ வில் கெட் தட் ஃப்ரீடம். ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ப்ளஸ் அங்கே இருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே இருக்க விஷயங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமேலே முடிச்சுட்டு லைக் ஆஃப்டர் தட் வாட் எவர் வி ஃபீல் தென் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆனதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து பேக் டு இந்தியா கூட வந்துக்க முடியும். ஸோ நீங்களும் அந்த ஜேர்னியோட ஐ திங்க் ஸோ லைக் அது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து நிறைய பேர் என்னென்னா இந்தியா திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்க, பட் வர முடியறதில்ல. ஸோ அங்கே அந்த டிசிஷன் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டிசிஷன். ஏன்னா ஒரு வேலைக்காக வந்தோம், திருப்பி போனால் போயிடலாம், வெரி சிம்பிளாக தான் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு நிறைய பேர் அந்த டிஸ்கஸ், நான் எங்கே ஒரு பார்ட்டிக்கு போனாலும் பார்ட்டிங்க நிறைய நடக்கும், லைக் பர்த்டே பார்ட்டி, அதுக்கப்புறம் கெட் டுகெதர், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஃபேமிலி. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, ஃபேமிலி இங்கே பெருசாக இருக்க மாட்டாங்கன்னா அவங்க தான். ஸோ அவங்க கூட நம்ம போகும்போது எல்லாமே பேசுகிறது இந்த டாபிக் தான். நான் இந்தியா போகலாமா வேணாமா அந்த மாதிரி ஒரு இது போயிடும். அப்புறம் ஒன்ஸ் யூ ஆர் இந்த ரேட் ஹோல், விசா வந்துட்டு தே வில் ஆல்வேஸ் டாக், எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க, ட்ரம்ப் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு, அப்படி போயிரு இப்படி போய் பர்த் ரைட் சிட்டிசன்ஸ் இப்போ தூக்குறாரு அப்படி இப்படின்னு ஒரு இதுவாக வந்துடும். அந்த விசாலாம் வந்து நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக எடுத்துக்குவாங்க. லைக் ஐ டோன்ட் டேக் மச் டென்ஷன் எடுத்துக்கிறது இல்லை, பட் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரியலி ட்ரூ. ஏன்னா நான் வந்து ஐ டென்ட் கமிட், நான் ஒரு வீடெல்லாம் வாங்கலை. பட் இங்கே வீடு வாங்கிட்டு ஒருத்தர் அவருக்கு வந்து விசா இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஊருக்கு போப்பான்னு சொல்லிட்டான். என்ன பண்ணாருப்பான், வீடை விற்கணுமா, லைக் தெர் இஸ் ஹியூஜ் லாஸ். ஸோ நான் வந்து நான் எதுவுமே வாங்காமல் வெளிலேருந்து பார்த்துட்டு இருக்கனால ஐ ஹாவ் அ ஃப்ரீடம். நான் அந்த ரிட்டையர் ஆகிறது எல்லாமே என்ன ஒரு ஃப்ரீடமாக நான் வச்சுருக்கேன். பட் நான் இங்கே ஒரு வீடை வாங்கிட்டேன்னா தட் யூஆர் லாக்ட். ஸோ டக்குன்னு விசாவை தூக்கிட்டான்னா தெர் இஸ் அ ரிஸ்க். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் சைட்லேயே வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, லைக் அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கீங்க, மென்டார் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க சைடில் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளமாக இல்லைனா இந்த விஷயங்கள்லாம் ஃப்ரெஷர் மாற்றிக்கணும்னு நான் பார்க்குறேன், பிகாஸ் ஆஃப் இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் இருக்கனால வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பிகாஸ் ஆஃப் நம்ம சேனலில் என்னோட சைட்லேருந்து நிறைய அட்வைஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நீங்களுமே உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் படிக்கிறப்ப கண்டிப்பாக நிறைய விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்போ தான் வேலை கிடைக்கும்ட்டு. அந்த மாதிரி ஃப்ரெஷருக்கு என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு இதுதான் நான் பார்த்த வரைக்கும். லைக் ஏன்னா இப்போ நான் பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேர் ரியலி ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்காங்க, அவங்களே இது தேடி படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் நான் ஓரளவுக்கு ஜென்ரலாக பார்த்தது என்னென்னா, ப்ரோ நான் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், நான் வந்துட்டு ஜென்ஏ இதாகணும், ஜென்ஏ ரீசெண்டாக வந்திருக்கு, நான் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை நான் வந்து டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னு டேரெக்டாக நான் ஸ்ட்ரைட்டாக ஹீரோ தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு இந்த கோர்ஸ் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு டேரெக்டாக வராங்க. நான் வந்து பெய்டு கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், சரி தம்பி வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசிக்ஸ்லாம் படிங்க, லேர்ன் பேசிக்ஸ், அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ இன் எனி ப்ரொஃபஷன், எதுக்கு வேணால் போயிடலாம். பிகாஸ் லைக் இப்போ டேட்டா இன்ஜினியர்னு சொல்கிறோம், அது வந்து என்னென்னா ஒரு மீம் கூட இருக்கும், அந்த ஸ்கூபி டூ மீமில் இருக்கும், ஒரு பேய் போட்டிருக்கும், அதை எடுத்து பார்த்தா உள்ளே எஸ்கியூஎல் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம டேட்டா இன்ஜினியரிங்னு இப்போ சொல்கிறது. லைக் எஸ்கியூஎல் தான், பேசிக் எஸ்கியூஎல் எல்லாமே ஒரு கலவை தான். எஸ்கியூஎல் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பார்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் டேட்டா இன்ஜினியரிங் சொல்கிறோம். ஸோ இந்த பேசிக்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆல்ரெடி 2 கிளிக் நீங்கள் வந்துட்டு பேசிக் பேசிக்னு நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்கியூஎல் பேசிக்கு, பைத்தான் பேசிக்கு, அதை படிச்சிடுறீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா சிம்பிளி யூ ஜஸ்ட் நீட் டு லேர்ன் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் ஒர்க் இஸ் கால்ட் ஸ்பார்க். அது படித்த டேட்டா இன்ஜினியர் நீங்கள் அந்த ட்ராக்கில் வந்துடலாம். அது ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் படிக்கணும், படித்த டேட்டா இன்ஜினியர் ஆகிடலாம். ஸோ பேசிக்கை படிச்சிட்டிங்கன்னா யூ கேன் சூஸ் யுவர் கரியர், யூ கேன் சேஞ்ச் யுவர் கரியர், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், என்ன வேணால் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ நெட்வொர்க்கிங் தெரிஞ்சதுன்னா நீங்கள் க்ளவுடு டெவாப்ஸாகவும் போகலாம், லைக் இல்லைனா யூ கேன் கோ இன் டு லைக் என்ன சொல்கிறது, நம்ம டேட்டா இன்ஜினியரிங்க்கு தெர் இஸ் சம்திங் வில் பி நீடட் இன் நெட்வொர்க்கிங். ஸோ அதுக்கும் போகலாம். ஸோ அதனால் பேசிக்கை கற்றுக்கோங்க. இதுதான் ஆர்கிடெக்சர் எல்லாம் இருக்குன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வாண்டட். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். எனக்கு எப்போ அது வந்து எனக்கு மண்டையில் உரைச்சதுன்ட்டு, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டு இருந்தேன், ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சென்னையில் இருக்கும்போது. அது வந்து என்னென்னா ஒரு லைக் ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன் வருது.
அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த டிரான்சாக்ஷன் ஃப்ளோ ஆகணும். ஸ்ட்ரீமிங்னா என்னென்னா டேட்டா வர இட் ஹேஸ் டு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து ஒரு புது டெக்னாலஜி காஃப்கான்னு ஒரு இதை யூஸ் பண்ணி எழுதினோம். உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 2 மாதமாக உட்காந்து எழுதி புது டெக்னாலஜி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷத்துக்கு 1000 மெசேஜ் தான் ப்ராசஸ் ஆச்சு. 1000 டிரான்சாக்ஷன் என்ன தான் முக்கினாலும் ஏறவே இல்லை. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. லைக் ப்ராஜெக்ட் வேறு வருது. லைக் வாட் இஸ் த நீட் இஸ் ஒரு நிமிஷத்துக்கு 1,00,000 ஈவெண்ட் பாஸ் ஆகணும். 1000 தாண்ட மாட்டேங்குது. ஸோ எங்களுக்கு புரியலை. பார்க்கலாம் நாங்களும் பார்க்குறோம். டீம் லீடர் ஐ வாஸ் ஜூனியர் கிடையாது, லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். எனக்கு மேலே ஒரு லீடர் இருப்பார். ஸோ ராப்பாக்கெல்லாம் பார்க்குறோம், ஃபிக்ஸே பண்ண முடியல. தென் வி வென்ட் டு பேசிக் அப்போ தான் போகிறோம். ஓகேங்க, இதை பிரித்து பார்ப்போம். லைக் நம்மளே ஃப்ரேம்வொர்க் எழுதோன்னு உட்காந்து பேசிக் எடுத்து பேசிக்காக நாங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் வெண்ட் அரவுண்ட் லைக் 1 lakh ஒரு நிமிஷத்தில் ஓடிச்சு. ஸோ அப்போ தான் பேசிக்கோட இம்பார்ட்டன்ட் எனக்கு டக்குன்னு மண்டையில் உடச்சிச்சு. இது பேசிக்காக இருக்கடா, இது நம்ம தெரிஞ்சால் பண்ணிடலாமேன்றது. ஸோ அதான் பேசிக் இஸ் ஆல்வேஸ் நீடட். நீங்கள் வந்து சர்ஃபேஸை படிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகிடலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு பி a great engineer or if you want to sustain the job, ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அடிக்கணும், ஒரு ஃபண்டமெண்டல் லெவலில் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம். மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் ஒரே விஷயம். தட்ஸ் வாட் இட் இஸ். சூப்பர் கிரேட். பிரதர், ஸோ டு த என்டையர் பாட்காஸ்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் உங்களோட ஜேர்னிலேருந்து டேட்டாவோட விஷயங்கள் இப்போ எந்த அளவுக்கு க்ரோத்தில் போயிட்டுருக்கு, ப்ளஸ் உங்களோட யூஎஸ் ஜேர்னி, ப்ளஸ் ஃப்ரெஷருக்கு தேவையான விஷயங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹோப் இந்த பாட்காஸ்ட் மூலமாக ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் நிறைய இன்சைட்ஸ் அண்ட் நிறைய வேல்யூ எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக இன்னுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அப்கமிங் பாட்காஸ்ட்டில் வி வில் டிஸ்கஸ் அண்ட் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பாட்காஸ்ட். நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப வேல்யூபிளாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவரோட யூடியூப் சேனல் லிங்க்டின் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வேல்யூபிளாக நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் நவீன், தேங்க்ஸ் அலாட். நான் ஆக்சுவலி 13 வருஷமாக தமிழ் மூவி பண்ணிகிட்ருக்கேன். பட் எந்த இதுக்குமே நான் போய் பேசினது கிடையாது. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் இன் சம் அதர் சேனல். ஸோ தேங்க்ஸ் அலாட். நீ மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் தான் ரொம்ப இது பண்ணிக்கணும். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.